Hi friends, welcome to Tamil Cook channel. இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல் தக்காளி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன், சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு இப்போது நல்லா கிளறி விடுங்க. இப்போது இதில் 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் போட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும், அதுக்காக தான் நான் இப்போவே உப்பு சேர்க்குறேன். சரி, வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் நான் 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்த்தா சட்னி நல்லா மணமாக இருக்கும். இப்போ 3 துண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதங்க விடுங்க கொஞ்ச நேரம். இது வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதுதான் இதில் நான் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது ஆந்திரா ஸ்டைல் சட்னினால மிளகாய்த்தூள் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. அடுத்ததாக இதில் 1/4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசால் கூட. இதை நீங்கள் அப்பப்போ கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சரி, இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும், மூடி போட்டுடலாம். இப்போது வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிருச்சு. சரி, இது நம்ம இப்போ சூடு ஆற வைக்கலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து இப்போ நம்ம இதை அரைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. சுவையான ஆந்திரா ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இது மாதிரியான டேஸ்டான டிஷ்ஷஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.